வெல்கம் டு ஏகேபி கிச்சன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025ல வந்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர். 2024 வந்து நமக்கு எப்படி ஹாப்பியா இருந்துச்சோ, அதை விட பல மடங்கு ஹாப்பியா இந்த 2025 இருக்கணுங்கிறது நான் வந்து காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்காகவும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு அதாவது டின்னரா இருக்கட்டும், மார்னிங் டிஃபனா இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக் எப்படினாலும் நீங்க செஞ்சு குடுக்கலாம். பட் நான் இது வந்து நல்லாவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷா இருக்கும். ஓகேங்களா? வாங்க அது என்னது, எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரவை தான் எடுத்திருக்கேன். அதாவது எந்த மெஷரிங் கப்புக்கோ, நீங்க டம்ளருக்கோ, கப்புக்கோ எதுக்கு வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கப் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். ஓகேங்களா? இந்த ரவையை நீங்க முதல்ல வந்து நம்ம எப்பவுமே ரவை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கணும். இந்த ரவையை வந்து நான் எதில் ஊற வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வீட்டிலே உள்ள தயிர் தான், நீங்கள் கடையில் வாங்கிட்டாலும் ஓகே தான். இது வந்து நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ஒரு அரை கப் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு அரை கப்புக்கு கரெக்டாக நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரை கப் தயிர் எடுத்துட்டேன். இது வந்து புளிச்ச தயிராக இருந்தாலும் ஓகே தான். இந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பிள்ளைங்களுக்குலாம் நம்ம செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக துருவி எடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. ஓகேங்களா? குட்டியாக போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் நிறையவே போடலாம். கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டு, இப்போ இது நல்லா கிளறி விடலாம். நம்ம போட்டிருக்க அந்த தயிர் வந்து பத்தாது. அது கடைசியில் நம்ம பார்த்துட்டு பாருங்கள், இது கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தயிர் அந்த இதெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. ரவை வந்து எப்போவுமே நீங்கள் தண்ணி தயிர் எது ஊற்றினாலும் அப்படியே உடனே அப்சர்வ் ஆயிரும். அதே மாதிரி ரவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் அது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வரும். ஸோ நான் கரெக்டாக ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கப் தண்ணியும் ஊற்றியாச்சு. இது நல்லா வந்து கிளறிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சரிங்களா? ஊற வச்சுட்டு இது கூட என்னென்ன ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு நல்லா ஊற வச்சுட்டு 15 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு, ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. இந்த பாருங்களேன், நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காயிட்டு. இன்னும் கொஞ்சம் வந்து வதக்கி போட வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ரொம்பலாம் ஊற்றலைங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கோங்க கொஞ்சம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா மற்றது நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக கடலைப்பருப்பு வந்து ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணலாம். இப்போ தாளிக்கிற போட்ட மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், வாசத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி நல்லா ஒரு வதக்க வதக்குவோம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பல்லாரி தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தான் ரவை எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் வெட்டியிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எப்பவுமே நான் கழுவி தான் வைப்பேன், அதனால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்ல ஒரு வதக்கிட்டு இதுக்கு கடைசியாக ஃப்ளேவருக்கு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்ண்ணே. இது 2 நிமிஷம் வதங்கட்டும்.
வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு, ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ வந்து நல்ல சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனை அட்டகாசமாக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஊற வச்சு வச்சுருக்கதானே ரவை கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து காலையில் டிஃபனாக இருக்கட்டும், நைட் டின்னராக இருக்கட்டும், எதுக்காக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பணியார கல்லில் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸோ பணியார கல்லாம் கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறது ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்கன்னு எனக்கு மறந்து போகுது. இப்படி பழகிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டவ்வாக வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம தண்ணி ஊற்றினா தான் நம்ம வந்து கரெக்டாக, அதாவது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு நமக்கே தெரியும்ல இந்த கன்சிஸ்டன்சி, இப்படி எடுத்து நம்ம போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நம்ம கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ உப்பு வேணுங்கிறது உப்பையும் நீங்கள் பார்த்துக்கோ. கட்டாயமாக எனக்கு உப்பு கொஞ்சம் காணாது, லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம இப்போ தயிர்லாம் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு இது கூட வந்து அது என்ன சோடா உப்பு தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் தயிர் கொஞ்சம் ஊற்றலை, புளிப்பில்லாத தயிர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் சோடா உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஒரு 2 ஸ்பூன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரமாக சுட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு குழிப்பணியார கல் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்கிறேன் பாருங்கள். நல்லெண்ணெயில் ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக எல்லா இதுலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப ஊற்றணும்லாம் கிடையாது. இப்படி ஆயில்லையே போட்டு குளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு சூடாயிடுச்சு, அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு போடுங்க. அது மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கார்னரில் போடுங்க. சென்டரில் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து சூடு ஏறிடும். அதில் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் சென்டருக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நான் கார சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி கார சட்னி. ஓகே, கார சட்னி அரைச்சி ஏற்கனவே வச்சாச்சு. நம்ம தோசை வேணுங்களுக்கு தோசை, அப்படி இல்லை அப்படி இந்த மாதிரி பணியாரம் வேணுங்கிறவங்களுக்கு பணியாரம். ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் வந்து கட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸுக்கு வந்துருக்கு. ரொம்பவே அட்டகாசமான மார்பிள், அந்த வந்து சிர்கோசி டிசைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அது மாதிரி அழகான டசல்ஸ் வச்சு இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய சாரீ தான். நீங்கள் வெளியில் போனீங்கனாலே நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும், வரக்கூடிய அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்குலாம் உங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கைக்கு மட்டும் இந்த கலர் இந்த கான்ட்ராஸ்டிங்காக வரும். சாரீ ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும். சாரியோட ரேட்டு ஒன்லி 520 ரூபா மட்டும்தான். நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இதில் 8 கலர்ஸ் இருக்குது. 2 சாரீ வாங்கினீங்கன்னா 1 kg கொரியர் அமௌண்ட். உங்களுக்கு எந்த சாரீ வேணுங்கிறத பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் மேக்ஸிமம் முடிஞ்சவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். www.gladfashions.com வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கனாலே நம்ம சாரீஸ் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 10 days நம்ம வந்து நிறைய லீவ் விட்டுட்டோம். இப்போ இன்னிலேருந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நான் அப்படியே சிம்மில் தான் போட்டு விட்ருக்கேன். இந்த சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் இதாகட்டும். இப்போ வந்து இப்படி லைட்டாக மாற்றி போட்டுக்கோங்க. இந்த பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனையோட செமையாக இருக்கு.
ஃபஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு வாசனையோடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் நல்ல சிம்லேயே போட்டிருக்கேன், கொஞ்சம் கூட ஹைலேயே வைக்கல. அப்படின்னா தான் உள்ளதெல்லாம் நல்லா நமக்கு வேகுங்கிறதுக்காக நல்ல சிம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஒரு அப்படி வடை மாதிரி வாசனை கம கம கமன்னு இருக்கு. அவ்வளோதான், ஃபஸ்ட் பேட்ச் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு செகண்ட் பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துலாம். நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம், நம்ம பையனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு எக்கச்சக்கமாக ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அடுத்தது நம்ம பிள்ளையுடைய வெட்டிங்கோட வீடியோவும் உங்களுக்கு கட்டாயமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? காட்ஸ் கிரேஸ், நம்ம பையனுடைய மேரேஜும் 27th டிசம்பர் நல்லா முடிஞ்சிச்சு. நிறைய ஏதோ மழை வந்துருமோ அப்படி இப்படிலாம் கொஞ்சம் பயந்தோம். பட் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக ரொம்ப கிராண்டாக நல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ சீக்கிரத்தில் அந்த மேரேஜ் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ளஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதையும் நீங்கள் பார்த்துட்டு பிள்ளைங்களை ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக நம்மளுடைய பணியாரம் வந்து ரவா பணியாரம். அதாவது என்ன சொல்கிறதுனா, இது வந்து ரவா பணியாரம்னா ஸ்வீட் கிடையாது, செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், கார சட்னி தான் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாமே சரியான சூடு, அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்க, சாஃப்ட்னா அவ்வளோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த தயிர் நம்ம போட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அரிசி மாவு இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்பினஸோட நல்ல ஒரு சாஃப்டாக கட்டாயமாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். வாயில் வைக்கிறது தான் இந்த அந்த அளவு ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக வந்துருக்கு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே ஒரு 6-7 சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் நல்ல ஒரு கிறிஸ்பியாக பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.